இதை இன்றைக்கி வந்து ஜோக் அடிக்கிறீங்க. ஊரில் இருக்கவன் எல்லா கிட்னியும் திருடணும், எடுத்தால் தான் நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ அந்த கிட்னியை பறி கொடுத்தவனோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் நீங்கள். இவர்களுக்கு அந்த மக்களோட உயிர் எவ்வளவு அலட்சியமாக போய்விட்டது என்பது தெரிகிறதா? ஒரு மீட்டிங்கில் சிரிச்சுக்கிட்டு 14 கோடி ரூபாய் அந்த காரு, ஊரில் இருக்கவன் எல்லா கிட்னியும் எடுத்தால் தான் நான் அது மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும், அது எங்கள் அப்பா காரு. இவ்வளவு ஆணவமாக பேசுகிறார் என்றால் இவங்களுக்கு நல்லா தெரியுது. நான் ஏற்கனவே சொன்னது போல திமுக கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கோடி இந்த 4.5 ஆண்டுகளில் சம்பாதித்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த 1,00,000 கோடியையும் வாங்கி இவர்கள் அப்படியே அறிவாலயத்தின் கீழே 2Gயில் ஊழல் நடந்த சமயத்தில் அறிவாலயத்துக்கு கீழே அடுக்கி வைப்பாங்க பணத்தை. அதுபோல் இவர்கள் இப்போதெல்லாம் அடுக்கி வைக்க மாட்டார்கள். அமலாக்கத்துறையெல்லாம் எந்த நேரம் வேண்டுமானாலும் வரும் என்பது தெரியும். அதனால் இந்த பணம் எல்லாம் உடனடியாக வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த 1,00,000 கோடியும் சம்பாதிச்சிருக்காங்களே, 1,00,000 கோடியும் இவங்களே மாப்பிள்ளையே வந்து வீட்டில் சித்தரஞ்சன் சாலையில் அடுக்கி வைக்க முடியாது. ஸோ அதை இது போன்ற கல்லூரிகளில் கொடுத்து தான் மணி லாண்டரிங் செய்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. இது போல ஒரு பெருந்தொகை இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமத்திடம் இருப்பதன் காரணமாகத்தான் அந்த குழுமத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அரசு இந்த விவகாரத்தில் விசாரணையே நடத்தவில்லை.